எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மிஷின் என்னன்னா ஆட்டோ எல்சிலர் மிஷின். இது வந்து சைனா மேக் மிஷின். இந்த மிஷினை வந்து நம்ம கஸ்டமருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உடன் பாக்ஸ்ல வந்து பேக் பண்ணி அனுப்புவோம். இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கிறோம். இப்போ இதோட இன்ஸ்டாலேஷனும் அப்புறமா டெமோ வீடியோவும் பார்க்கலாம். எப்படியெல்லாம் இந்த இதில் நாம டெமோ பார்க்க முடியும் அப்படின்றத வீடியோல பார்க்கலாம். அப்புறம் எங்க யூஸ் ஆகும்னு பார்க்கலாம். இப்போ நாம இந்த மிஷினோட சைட்ல இருக்கிற பாக்ஸுங்கெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பேலட் மேல மிஷின் இருக்குது. ஸோ இது கஸ்டமர் பிளேஸ்ல நம்ம இப்போ இதை இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். ஸோ பாருங்க மிஷின் இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. இது இந்த யூனிட் வந்து சீலிங் யூனிட்னுவாங்க. இதுக்குள்ளதான் உங்களுக்கு சீலிங் இதாகும். மேல பேனல்ஸ் எல்லாம் இருக்கும். அதை ஹீட்டிங், டெம்பரேச்சர் செட்டிங், கன்வேயர் லென்த் செட்டிங் எல்லாமே இருக்கும். இது கன்வேயர் ஃபீடிங் லென்த், ஃபீடரோட இது. ஸோ இது வந்து உங்களுக்கு எங்க யூஸ் பண்ண முடியும்னா மேல அந்த ரோலர் போட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா உங்களுக்கு ஷிங்க் பண்றதுக்கு வந்து நம்ம எல்சிலர் மிஷின் யூஸ் பண்ணுவோம். மேனுவல் எல்சிலர் மிஷின் வித் கன்வேயர் டைப் யூஸ் பண்ணுவோம். அதில் என்ன பண்ணோம், நம்ம ப்ராடக்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் வச்சு சீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை புஷ் பண்ணுவோம் டனல் மிஷினுக்கு. ஸோ அந்த வேலையை இந்த மிஷின் பண்ணும். எப்படின்னா வெறும் நம்ம அந்த பொருள் வைக்கிறதால அந்த பொருள் வச்ச உடனே அதே முன்னாடி ஃபீட் ஆகி சீல் பண்ணிட்டு திருப்பி ஷிங்க் டனல் மிஷினுக்கு ஃபீட் பண்ணும். இப்போ பாருங்க. ஸோ ரோல் வந்து மேலே போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த ரோலரில் வந்து அங்கே பிளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் அதுக்குள்ள ரோலரில் கீழே இருக்க ரோலரில் ஃபீட் பண்ணி அதை திருப்பி இந்த போர்ஷனில் கொடுத்து இந்த ராடுக்குள்ள கொடுத்து பின்னாடி பக்கம் ஒரு ரோலர் இருக்குது பாருங்க, அந்த ரோலரை கொடுத்துட்டு இந்த நாம லூஸ் அண்ட் டைட் பண்ணிக்க முடியும். இப்படி டைட் பண்ணினா டைட் ஆகிடும். அங்கேக்கு பாருங்க, லூஸ்ன்றது திருப்பி இப்படி பண்ணும்போது அந்த லூஸ் ஆகும். ஸோ எப்படின்னா உங்களுக்கு போடும்போது கிரிப் பிடிக்கிறதுக்கு நம்ம அந்த லிவர் யூஸ் பண்ணுவோம். ஸோ பாருங்க தெரியுதா, அங்கே மூவ் பண்ணோன்னே அங்கே லூஸ் ஆச்சு, இப்போ டைட் ஆச்சு. நம்ம போடும்போது லூஸ் பண்ணிட்டு தான் போடணும். போட்டு ரோலரை இழுத்துட்டு இந்த கீழே இருக்கிற ராட்ல வந்து கொடுத்து திருப்பி அந்த ராட கீழே இருந்து கொடுத்து இந்த மூமெண்ட் பாரை கொடுக்கணும். மூமெண்ட் பாரை கொடுத்துட்டு கீழே இருக்க அந்த ஸ்டாண்ட் பார்ல கொடுத்துட்டு திருப்பி அதை நம்ம கீழே இருக்க சேனல் வழியா நம்ம அதை ஸ்பிட் பண்ணி கொடுக்கணும். இப்போ பாருங்க காட்டுறேன். ஜஸ்ட் இப்போ பாருங்க, சேனல் பாருங்க, அந்த சேனல்ல நாம கொடுத்து திருப்பி அதை ஃபோல்டு பண்ணி இங்கே கொடுக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக் அங்கே ஃபோல்டிங் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபோல்டிங் வந்து திருப்பி இந்த போர்ஷனுக்கு வரும்போது என்ன ஆகும்னா சைடில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கட் ஆகிறது வந்து இந்த ஃபீடிங் டைமர் உள்ள டைமர் இருக்குது. இது டைமர் செப்பரேட்டாக அந்த டைமர் ரோலரை கொடுத்து அந்த ரோலரை கீழே மோட்டர் கொடுத்துருப்போம். ஸோ அது வழியாக உங்களுக்கு திரும்பும் டிஸ்பென்சர் இருக்கும். டிஸ்பென்சர் உள்ள உங்களுக்கு திரும்ப ஆரம்பிங்க. இந்த டிஸ்பென்சரில் நம்ம ஆல்ரெடி கம்டே போட்டு ஒட்டச்சிடணும். பாருங்க, கம்டே போட்டு ஒட்டச்சிட்டாலும் ஓகே, அதில் சுற்ற ஆரம்பிக்கும் போது சுத்தம் இல்லை. கம்டே போடலாம்னு பிரச்சனை. நார்மல் நீங்கள் சுற்றி டேக் போட்டு நாட் போட்டுட்டாலும் உங்களுக்கு அது சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ பாருங்க, கீழே நிமேட்டிக் டைப்ல ஆகிறதால நிமேட்டிக்கோட அந்த கண்ட்ரோலர், அதுக்கப்புறமா அதோட இன்லெட் வால்வு, இதுதான் நம்ம இன்லெட் கொடுக்கணும். நமக்கு கம்ப்ரஸர், ஏர் கம்ப்ரஸ் இன்லெட் கொடுக்கணும். லெஃப்ட் சைடில் அந்த பேரிங், அலைன்மெண்ட் பேரிங்ஸ் எல்லாம் இருக்குது. கீழே அந்த சிலிண்டர்ல ஸ்டோக் முன்ன பின்ன ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மேலே கீழே வர ஆரம்பிக்கும். இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பாருங்க, அந்த சென்சாருக்கு பார்த்தீங்கன்னா சென்சார் வந்தோடனே இந்த பொருள் வர்றது ஃபீட் பண்ணி அதை சொல்லும் சென்சாருக்கு. சென்சார் சொன்னோடனே ஆட்டோமேட்டிக் சுவிட்சுக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோ சுவிட்ச் இது டச் ஆனோடனே உங்களுக்கு ரெண்டு பக்கமே இருக்கும். சுவிட்ச் டச் ஆனோடனே அங்கே சீலிங் வரும். அது வரைக்கும் சீலிங் ஆகாது. எப்போ அது சுவிட்ச் டச் ஆகுதோ அப்போ ஹீட்டிங் வந்து சீலிங் ஆகும். இது ஃபீடு வந்து உங்களுக்கு டைமரு. இது கண்டினியூ எமர்ஜென்சி ஸ்டாப் தான் டக்குன்னு பண்ண முடியும். இந்த பைப் வந்து என்னன்னா உங்களுக்கு அதில் கொடுத்தீங்கன்னா அந்த கவர் ஒட்டாமல் ஏர் ப்ளோ பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா கவர் ஒட்டாது. அது உள்ள விடும்போது கவர் ஒட்டாமல் உள்ள ப்ராடக்டை ஈஸியாக இது பண்ண முடியும். இல்லைன்னா அது கவர் ஒட்டிக்கிற மாதிரி இதாகும். அதால் அந்த பைப் கொடுத்துக்கிறது. ஸோ அது மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் ஆனு, அப்புறமா திருப்பி உங்களுக்கு இந்த பக்கம் வந்து இண்டிகேஷன் இருக்கும். ஆட்டோ அப்புறம் ஹேண்ட் டைப், ரெண்டு டைப் விடலாம். இதில் வர்டிக்கல் டெம்பரேச்சர், திருப்பி ஹாரிசான்டல் டெம்பரேச்சர். வர்டிக்கல் டெம்பரேச்சர் சீலிங் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இது. ஹாரிசான்டல் டெம்பரேச்சர்ன்றது வந்து இந்த பக்கம் சீலிங். ஸோ ரெண்டுக்குமே டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணிக்க முடியும் இங்கே. ஸோ அப்புறமா இது வந்து உங்களுக்கு சீலிங் டைம் வருது, கன்வேயர் முன்னாடியே வர்றது, அதுக்கு எவ்வளோ வேணும் அந்த ஃபீடிங்கு அந்த ரோலர் செட் பண்ணிக்க முடியும். அப்புறம் எவ்வளோ டைம் டிலே ஆகும்னு செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவும் நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் கவுண்டர், அதாவது எத்தனை பீஸ் போயிருக்குது இங்கே உள்ள ஸ்டோக் வந்து இந்த சென்சாருக்கு அந்த காரணம் தான் அதை போகும்போது கவுண்ட் பண்ணும். நம்ம செட் பண்ணி வச்சோன்னா அந்த சிலிண்டர் ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். அதுவும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நார்மலாக விட்டால் கூட உங்களுக்கு கவுண்டிங் சொல்லும். ஸோ பாருங்கள், அது ஆகிட்ட அப்புறம் டோர் போட்டுக்கலாம். ஸோ டோர் தேவையில்லை அப்படின்னா டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் இது ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதில் பாருங்கள், அந்த ரோலரில் உங்களுக்கு மூவபிள் ரோலர் இருக்குது. இதை நீங்கள் தள்ளிக்கலாம். இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த 4 ரோலருமே தள்ளிக்கலாம். ஸோ அங்கே ரோலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்மூத்தாக உங்களுக்கு இதாகிறதுக்கு கொடுப்பாங்க பாருங்கப்போ. ஸோ ஜஸ்ட் நம்ம அதை வச்சுட்டா போதும். பாருங்கள் லாக்கில் அவ்வளோதான். அந்த ரோலர் மேலே வச்சுட்டா அது ஃபீடிங் ஆகும்போது கரெக்டாகும். ஸோ மேலே நாப் இருக்கிறதால
நீங்கள் முன்ன பின்ன மூவ் பண்ணிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் லென்த் கவர் போட்டால் கூட உங்களுக்கு மேலே முன்ன பின்ன மூவ் பண்ணிக்கலாம். இங்கே மேலே அந்த ஃப்ரேமு கூட சரி, இங்கே ராட் பாருங்கள். இது ரொட்டேட் பண்ணால் உங்களுக்கு உங்கள் பொருள் ஹைட்டாக இருந்துச்சுன்னா இதோட பேஸ்லேருந்து கொஞ்சம் ஹைட் வர ஆரம்பிக்கும். அப்போ பொருள் வந்து உள்ளே ஈஸியாக போடுறதுக்கு இது பண்ணிக்க முடியும். ஸோ அது உங்கள் ப்ராடக்ட் அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். பாருங்கள். ஸோ பாருங்கள், மூமெண்ட் ஆகும் பாருங்கள். ஸோ இதில் அந்த லிவர் லாக் இருக்குது. நீங்கள் இது பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது பண்ணாலும் போதும். பாருங்கள், இப்போ அந்த லாக்கை லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ லாக்கை லூஸ் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான். இது நீங்கள் இந்த போர்ஷனில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இது பண்ணாலும் போதும். ஸோ முன்ன பண்ண தள்ளிக்கலாம். அதாவது அதை சென்ட்ரைஸ் பண்ணிக்கிறதுக்கு பண்ணிக்க முடியும். நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். அந்த முன்ன பண்ண தள்ளிக்கலாம். ஸோ அது லாக் சிஸ்டம் அது. அப்புறமா கீழே பாருங்கள், இதுக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்துக்கிறாங்க கிரிப்புக்கோசரம். இப்போ பாருங்க, ஜஸ்ட் அவர் விடுறாரு, ஃபீட் பண்றாரு. ஃபீட் பண்ணோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது சென்ஸ் ஆனோடனே டக்குன்னு முன்னாடி தள்ளி சீல் பண்ணோடனே பின்னாடி தள்ளி பாருங்க. இந்த கன்வேர் இங்கே சீல் ஆகும்போது இந்த கன்வேர் நின்றுடும். பாருங்க, நின்றுச்சு அந்த கன்வேரை. ஸோ ஜஸ்ட் ஃபீட் பண்ணணும். அதே மாதிரி அந்த இடத்துல வந்தோன்னா அந்த கன்வேர் நின்றுடும். ஜஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சீலிங் இதாகி உங்களுக்கு இதாகிற மாதிரி வரும். ஸோ அதை புஷ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதில் ஃபீட் பண்ண உங்களுக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக வரும். நார்மல் எல்சிஎல் மிஷினோட இது அதிகமாக ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். இதில் நீங்கள் இந்த பக்கம் ஃபீடிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாலே போதும். அந்த பக்கம் ஷிங்கிங்கில் பேக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும். ரெண்டு பேர்லாம் ஆடாமல் உங்களுக்கு நீங்கள் இந்த மிஷினை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் இது. இதால் உங்களுக்கு என்னென்னா நிறைய ப்ரொடக்ஷன் வரும். ப்ரொடக்ஷன் வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நார்மல் செமி ஆட்டோமேட்டிக்கோட ஆட்டோமேட்டிக்கில் வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வேகமாக எடுக்கலாம். ஸோ அப்போ என்னென்னா 2 மிஷின் பண்ணுற வேலையை ஒரு மிஷின் பண்ணுற மாதிரி வரும் இது. இப்போ நம்ம பார்க்குற யூனிட் வந்து வெறும் சீலிங் தான் பண்ணும். இப்போ இதை இவங்க சீல் பண்ணிட்டு ஷ்ரிங்க் டனல் மிஷின் விடுவாங்க. பார்க்கலாம் பாருங்க. இப்போ ஷ்ரிங்க் டனல் மிஷின் விடுவாங்க பாருங்க. இப்போ பாருங்க, ஷ்ரிங்க் டனல் மிஷின் விட்டுக்கிறாங்க பாருங்க. ஸோ அந்த இது ஆக்சுவலாக பக்கத்தில் வைக்கணும். இவங்க கொஞ்சம் தூரமாக வச்சு யூஸ் பண்ணுறாங்க. மொத்தமே சீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஷ்ரிங்க் பண்ணுறாங்க. ஸோ ஷ்ரிங்கிங் பாருங்க, இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பு ஷ்ரிங்க் பண்ண முடியும் ஷ்ரிங்க் டனல் மிஷினில். ஸோ ஷ்ரிங்கிங் அதை நம்ம தகுந்த மாதிரி பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு சேரும். இந்த மிஷினை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காலோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணுவோம். எங்கள் ஆளுங்க உங்களுக்கு வெயிட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.